புனர்பூசம் ராகு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் அது சில நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் தரலாம். ராகுவின் இந்த நிலை பொதுவாக ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றங்களையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் ஒருவரது ஜாதகத்தில் ராகுவின் இருப்பிடம் மற்றும் பிற கிரகங்களின் தொடர்புகளை பொறுத்து அதன் தாக்கம் மாறுபடும். நன்மைகள். தொழில் முன்னேற்றம். ராகு புனர்பூசத்தில் இருந்தால் அது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம். குறிப்பாக வெளிநாடு அல்லது வெளிநாட்டுத் துறைகளில் வாய்ப்புகள் வரக்கூடும். நிதி நிலைமையில் முன்னேற்றம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்புகள் உள்ளன. திடீர் பணவரவு அல்லது முதலீடுகள் லாபம் கிடைக்கலாம். தைரியம் மற்றும் மன உறுதி. ஒருவரின் மன உறுதி அதிகரிக்கும், மேலும் தைரியமாக முடிவுகளை எடுக்கும் திறன் உண்டாகும். தீமைகள். சுகவாழ்வு பாதிப்பு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் ராகு இருப்பது சில நேரங்களில் சுகவாழ்வை பாதிக்கலாம். குறிப்பாக உடல் நல பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தம். சிலருக்கு மன அழுத்தம் மற்றும் பதற்றம் ஏற்படலாம். நேரங்களில் இது நாள்பட்ட நோய்களுக்கும் வழிவகுக்கும். தடைகள். சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படலாம் அல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். தேவையற்ற செலவுகள். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் அல்லது பெரிய சிக்கல்களில் மாட்டி. பொதுவான பலன்கள். மாற்றங்கள். ராகுவின் தாக்கம் பொதுவாக மாற்றங்களை கொண்டு வரும், மேலும் எதிர்பாராத நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கலாம். புத்திசாலித்தனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக புத்திசாலியாகவும் சாதுரியமாகவும் இருப்பார்கள். ஆன்மீகம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், மேலும் ஆன்மீக பாதையில் முன்னேற ஆர்வம் காட்டுவார்கள். இவை அனைத்தும் பொதுவான. ராகு புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். தகுந்த தீர்க்க தரிசன சக்தியும் நல்ல தீர்ப்பும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் திறமையும் உடையவர்கள். எழுத்தாளராகவோ பிரசுரகர்த்தாவாகவோ அல்லது ஆசிரியராகவோ இருப்பீர்கள். புதனம் இந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் கணக்காளராகவோ ஆடிட்டராகவோ இருப்பீர்கள். புஜங்களில் வீக்கம், வலி அல்லது காச நோயால் பீடிக்க. ராகு புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். எதையும் முழுமையாக பார்ப்பீர்கள். உருவம் படைத்தவர்கள். விஞ்ஞானத்துறையில் ஆராய்ச்சி மூலம் புகழ் பெறுவீர்கள். மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருந்தால் அயோடின் குறைவு ஏற்படும். சுக்கிரன் கூட இருந்தால் துணி வியாபாரமோ அல்லது நிதி நிர்வாக சம்பந்தமான தொழிலோ. ராகு புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். சிறந்த ஞாபக சக்தியும் கூர்மையான புத்தியும் உடையவர்கள். தயாள குணமும் கனிவான எண்ணமும் இரக்க சுபாவமும் உடையவர். வாழ்க்கையில் போதும் என்ற மனமும் கிடைத்ததைக் கொண்டு மகிழ்ச்சி பெறுவதும் உங்கள் இயல்பு. குடும்பத்தினருக்காகவும் உறவினர்களுக்காகவும் நேரம் ஒதுக்க வேண்டும். அரசாங்க நிறுவனத்தில் கணக்காளராகவோ நிதி நிர்வாகியாகவோ சட்ட இலாகாவிலோ. ராகு புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். பத்திரிகை தொழில், பிரசுரம், கதை எழுதுதல் ஆகியவை வெற்றி தரும் தொழில்களாகும். ஜோதிடத்தில் ஆர்வம் ஏற்பட்டு அதில் பாண்டித்தியமும் பெறுவீர்கள். உங்கள் ஆசைகளை கொஞ்சம் அடக்க வேண்டும், இல்லையில் வழிதடுமாறிப் போவீர்கள். கணக்கு பாடத்தில் சிறந்த பட்டமும் நிபுணத்துவமும் அடைவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் கேது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் கேந்தால் ஆன்மீக நாட்டம், ஆராய்ச்சி மனப்பான்மை, மன உறுதி மற்றும் சமூக சேவை ஆகியவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே சமயம் சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் வரலாம் அல்லது வீண் அலைச்சல், காரிய தடைகள், ஏமாற்றம் போன்றவை ஏற்படலாம். பொதுவாக புனர்பூசத்தில் கேது இருந்தால் பேச்சுத்திறன் அதிகரிக்கும், மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் சில சவால்களையும் சந்திக்க நேரிடும். புனர்பூசம் நட்சத்திரம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் ஞானம், ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு ஆகியவற்றை குறிக்கிறது. கேது ஒரு நிழல் கிரகம். இது ஆன்மீகம், விடுதலை மற்றும் கடந்த கால வினைகளை குறிக்கிறது. புனர்பூசத்தில் கேது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் கேதின் வாழ்க்கை ஆன்மீக பாதையை நோக்கி செல்லும், ஆராய்ச்சி மற்றும் ஞானத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல பலன்கள். புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன், மன உறுதி, சமூக சேவை ஆகியவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும். நீண்ட தூர தகவல்கள் நன்மை பயக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். சவால்கள்.
சிலருக்கு உடல் உபாதைகள், வீண் அலைச்சல், காரிய தடைகள், ஏமாற்றங்கள் ஏற்படலாம். மேலும் குலதெய்வ தோஷம் இருந்தால் சில தடங்கல்கள் வரலாம். ஆரோக்கியம் கேதுக்கம் காரணமாக சிலருக்கு உடல் உபாதைகள் வரலாம் அல்லது காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். தொழில் ஒருவரின் பேச்சு திறமை மற்றும் தொடர்பு திறன் காரணமாக தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைய. குடும்பம் புனர்பூசத்தில் கேது இருந்தால் சில குடும்ப பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் கையாண்டால் தீர்வு காணலாம். குறிப்பு: இது பொதுவான பலன்கள் மட்டுமே. ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மற்றும் பார்வை ஆகியவற்றை பொறுத்து பலன்கள் மாறுபடும். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு எங்கு நிற்கிறாரோ அந்த இடத்திலிருந்து 1, 5, 9 ஆகிய இடங்களில் உங்களது துணையின் ஜாதகத்தில் ராகு நின்றிருந்தால் அந்த ஜாதகர்களின் இல்வாழ்க்கை சிறக்கும். ஏனெனில் இவர்களது பூர்வ ஜென்மத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் 27 நட்சத்திரங்களில் ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதற்கு ஏற்ற வகையில் 1, 2, 3, 4 என எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், மகம், பூரம், மூலம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு 1 என எண்ணும். கார்த்திகை, பூசம், சித்திரை, விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களுக்கு 2 என எண்ணும். அஸ்வினி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு 3 என்ற எண்ணும். பரணி, உத்திரம், அஸ்தம், சுவாதி, உத்திராடம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு 4 என்ற எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது. கேது புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். புதன் கூட இருந்தால் செல்வமும் ஆயுர்பாவம் நிறைந்த குழந்தைகளும் உண்டு. நீங்கள் புத்திசாலி. ஆனால் கேது இங்கு இருந்தால் உங்களுக்கோ உங்கள் சகோதரிகளுக்கோ நன்மையை தராது. உங்கள் முகத்தில் குறிப்பிடும் அளவிற்கு அடையாளக்குறி ஒன்று உண்டு. கேது புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். உடல் நலத்தில் அதிக கவனமும் ஜாக்கிரதையும் தேவை. நீங்கள் பெரும் செல்வந்தர். உங்கள் தந்தை புனிதமான நாணயமான செல்வந்தர். ஆனால் உங்கள் தந்தையில் கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதனால் அவரின் வருத்தத்திற்கு ஆளாவீர்கள். வேறு எந்த சுபக்கிரக சேர்க்கையோ பார்வையோ இல்லாவிட்டால் கேது இந்த பலன்தான் கொடுப்பார். கேது புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். 3 முறை விவாகம் செய்து கொள்ளுவீர்கள். தன் வருமானத்திற்குள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்கள், உறவினர்களிடம் கடன் வாங்கக்கூடாது. சிறந்த ஒழுக்கமான குழந்தைகள் பாக்கியம் உண்டு. இதய நோய் போன்றவைகளால் கஷ்டப்படுவீர்கள். 2க்கு மேற்பட்ட பாவக்கிரக சேர்க்கை கேதுவுக்கு இருந்தால் உங்கள் மனம் ஓரிடத்தில் நில்லாமல் தத்தளிக்கும். கேது புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீர்கள். ஆனால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. இந்த இடத்தில் கேது இருந்தால் சிறந்த கூலி, போர்ட்டர், மற்றவர்களுக்காக ஊழியம் செய்வது போன்ற வேலைகளில் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் குழந்தைகள் நன்கு கல்வி பெற்று செல்வமும் சம்பாதிப்பார்கள். வயதான காலத்தில் குழந்தைகளிடமிருந்து மதிப்பு, மரியாதை, கவனிப்பு, இரக்கம், பாசம் கிடைக்கும். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் ராகு மற்றும் கேது பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க
உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.pssrf.org. உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.pssrf.org. பாண்டிச்சேரி. உங்கள் ஜன ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.organization இணையதளத்திலும் ரிஷிகேஸ்டோல் கோட் 6-833-860-887 கே 914 941 968 995 பயன்படுத்தி அறியலாம்.